இப்போ நாம ஒரு நீதி கதை ஒண்ணு பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு விறகு வெட்டி காட்டுல மரம் வெட்டிக்கிட்டு இருந்தானா. அப்போ ஒரு புலி அவனை துரத்த ஆரம்பிச்சிச்சு. உயிர் தப்பிக்க பக்கத்துல இருந்த மரத்து மேல ஏறிக்கிட்டானா. அந்த மரத்துல ஒரு குரங்கு இருந்துச்சாம். அந்த குரங்கு விறகு வெட்டிட்ட, பயப்படாத, புலியால உன்கிட்ட வர முடியாது, நான் இருக்கேன் அப்படின்னு தைரியம் சொல்லிச்சான். புலி பசியோட மரத்தடியிலேயே காத்துக்கிட்டே இருந்துச்சான். பகல் போய் சாயங்காலமும் வந்துருச்சான். விறகு வெட்டிக்கு பசி வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் குரங்கிட்ட போய் உதவி கேட்டானாம். உடனே குரங்கு பழங்களை பறிச்சுட்டு வந்து அந்த மனுஷன்ட்ட கொடுத்தானாம். அத பார்த்த புலிக்கு கோபம் வந்துச்சான். குரங்கிட்ட சொல்லிச்சான், நீயும் என்ன போல ஒரு விலங்கு தானே, மனுஷங்களை நம்பாத, அவனை கீழே தள்ளி விடு, என்னால பசி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா குரங்கோ, உயிருக்கு போராடுறவங்க யாரா இருந்தாலும் எனது நண்பன் தான், நம்பியவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன்னு உன் பேச்சு கேட்க முடியாதுன்னு மறுத்துச்சான். பிறகு குரங்கு மரக்கிளைய பத்திக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சுச்சான். அப்போ புலி விறகு வெட்டிட்ட சொல்லிச்சான், விறகு வெட்டியே, எவ்வளவு நாள் ஆனாலும் நான் இங்கிருந்து போக மாட்டேன், என் பசி தீர்ந்தாதான் இங்க இருந்து போவேன், உன்னை உயிரோடு விட்டுறேன், தூங்கிக்கிட்டு இருக்க அந்த குரங்கு கீழே தள்ளி விட்டு அதை சாப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே விறகு வெட்டி தூங்கிக்கிட்டு இருந்த அந்த குரங்க கீழே தள்ளி விட்டான். புலியும் பாஞ்சு அதை திங்க வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லிச்சான், பாத்தியா குரங்கே, மனுஷங்களை நம்பாதன்னு உன்னை நான் சொன்னேன் இல்லையா, இதுதான், நீ இனிமே அவனுக்கு உதவி பண்ணாத, அவன் என்ன பண்றான்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். நாம அந்த மனுஷன் மாதிரி இருக்க போறோமா, இல்ல அஞ்சறிவு உள்ள குரங்கு மாதிரி நண்பனுக்காக நம்பியவங்களுக்கு தோல் கொடுக்கிற நண்பனா இருக்க போறோமா?